ஃபஸ்ட்டு ஒரு அரே க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம 2 மெத்தட் வந்து யூஸ் பண்ணலாம். ஒன்று, லெட் அப்படிங்கிற கீவேர்ட் கொடுத்ததுக்கப்புறம் அரேக்கு ஒரு நேம் வச்சுக்கலாம். array1 ஈக்குவல் டு நம்ம ஒரு ஆப்ஜெக்டோட இன்ஸ்டன்ஸாக இந்த அரேவை வந்து க்ரியேட் பண்ண முடியும். அதை க்ரியேட் பண்ணுறதுக்கு நியூ அப்படிங்கிற கீவேர்டு வந்து கொடுக்கணும். நியூ கீவேர்டுக்கு அப்புறம் ஏ கேப்ஸ் கொடுத்த அரே அப்படின்னு டைப் பண்ணணும். பக்கத்தில் சிம்பிள் பேரான்தசிஸ் வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்கணும். இப்படி பண்ணாலும் ஒரு எம்டி அரே வந்து அந்த array1 அப்படிங்கிற வேரியபிளில் ஸ்டோர் ஆகும். ஸோ இந்த மெத்தட் வந்து ரெக்கமெண்டட் கிடையாது. இது ப்ராசஸிங் டைமில் ஸ்லோவாக வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வேறு ஏதாவது டுட்டோரியலில் கூட இந்த மெத்தட் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா நீங்கள் அதை ஃபாலோ பண்ண வேண்டாம். எந்த மெத்தட் ஸ்பீடாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிவிட்டு ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் வெறும் எம்டி ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் கொடுத்து ஒரு அரேவை டிக்ளேர் பண்ணணும். ஸோ எப்போ அரே தேவைப்பட்டாலும் இந்த 2வது மெத்தடில் வந்து க்ரியேட் பண்ணுங்கள். இதுதான் வந்து எக்ஸிக்யூஷன் டைமில் வந்து ஸ்பீடாக இருக்கும். ஆனால் ரெண்டுமே வந்து ஒரே அவுட்புட் தான் வந்து கொடுக்கும். இப்போ நம்ம டெர்மினல் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஃபைலை ரன் பண்ணி செக் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ரெண்டையும் கன்சோல் வந்து பண்ணிடலாம். array1 அண்ட் array2. இப்போ டெர்மினலில் நோட் அப்படின்னு டைப் பண்ணிட்டு ஸ்பேஸ் கொடுத்துட்டு நம்ம ஃபைலோட நேமை டைப் பண்ணி என்டர் கொடுத்துடலாம். அரே மெத்தட்ஸ். ஸோ உங்களுக்கு நீங்கள் அப்சர்வ் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், அவுட்புட் வரக்கு கொஞ்சம் டிலே ஆச்சு. இதுவே நான் அந்த ஃபஸ்ட் லைனை வந்து கமெண்ட் பண்ணிடுறேன். கமெண்ட் பண்ணிவிட்டு நான் இப்போ ரன் பண்ணுறேன். அவுட்புட் உடனே வந்து வரும். ஸோ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்ட் இன்ஸ்டன்ஸ்லேருந்து நம்ம ஏதோ ஒரு விஷயம் க்ரியேட் பண்ணுறோன்னா எக்ஸிக்யூஷன் டைம் வந்து கொஞ்சம் அதிகம் எடுத்துக்கும். ஸோ அதனால தான் இந்த மெத்தட் ரெக்கமெண்டட் கிடையாது. இந்த மாதிரி ஒரு எம்டி அரே க்ரியேட் பண்ணிக்கிங்க. எம்டி அரே க்ரியேட் பண்ணணும்னாலும் சரி, இல்லை இனிஷியலாக க்ரியேட் பண்ணும்போது வேல்யூஸோடு நீங்கள் க்ரியேட் பண்ணணுன்னாலும் சரி, இந்த செகண்ட் மெத்தட் வந்து யூஸ் பண்ணிக்கிங்க. ரெண்டாவது என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு அரேயில் இருக்கிற வேல்யூஸை எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி ஸ்ட்ரிங் மெத்தடில் வந்து பார்த்துருந்தோம். ஸ்ட்ரிங்குக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு கேரக்டருக்கும் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது ஒன்று வந்து இருக்கும். அது 0லேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொன்னோம். அரேக்கும் அதே மாதிரி தான். ஒரு அரே க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்குள்ளே சில வேல்யூஸ் வந்து ஆட் பண்ணியிருப்போம். இந்த ஒவ்வொரு வேல்யூக்குமே வந்து இண்டெக்ஸ் வந்து இருக்குது. இங்கேயும் இண்டெக்ஸ் வந்து 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸ்ட்ரிங்கில் இருக்கிற ஸ்பேஸுக்கும் சேர்த்து இண்டெக்ஸ் வந்து அலோகேட் ஆகும். பட் அரேயில் வந்து வேல்யூஸ்க்கு மட்டும்தான் இண்டெக்ஸ் அலோகேட் ஆகும். நம்ம எவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்தாலும் இந்த ஸ்பேஸ்க்கு இண்டெக்ஸ் வந்து அலோகேட் ஆகாது. ஏன்னா அரேயில் ஒரு வேல்யூலேருந்து இன்னொரு வேல்யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது கமா தான். அதனால் ஸ்பேஸ்க்கு வந்து இங்கே இண்டெக்ஸ் அசைன் ஆகாது. ஸ்ட்ரிங்கில் எப்படி ஒரு இண்டெக்ஸில் இருக்கிற வேல்யூவை பார்க்கணுன்னா, அந்த ஸ்ட்ரிங் ஸ்டோர் பண்ணிக்கிற வேரியபிள் எடுத்துகிட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ்குள்ளே அந்த இண்டெக்ஸ் நம்பர் கொடுப்போமோ அதே மாதிரி தான் இங்கேயும் பண்ணணும். கன்சோலில் இந்த அரே அப்படிங்கிற நேமை கால் பண்ணிக்கிறேன். ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே நான் 2 அப்படின்னு இண்டெக்ஸ் நம்பர் வந்து மென்ஷன் பண்ணுறேன். ஸோ 0லேருந்து ஸ்டார்ட் ஆகிறதுனால செகண்ட் இண்டெக்ஸ் வந்து இந்த வேல்யூ கொண்டு வந்திருக்கும். ஸோ அவுட்புட்டில் நமக்கு 3 அப்படிங்கிற ஆன்சர் வந்து வரும். ஸோ 3 அப்படிங்கிற ஆன்சர் வந்து வந்திருக்கு. ஸோ இதே மாதிரி நம்ம ஸ்ட்ரிங்கில் பார்த்துருந்த அட் மெத்தடை வச்சும் நம்ம இண்டெக்ஸ் ஆக்சஸ் வந்து பண்ண முடியும். அதுக்கு அரே நேம் டாட் அட் அப்படிங்கிறது கொடுக்கணும். ப்ராக்கெட்ஸில் நான் 1 அப்படின்னு கொடுக்குறேன். ஃபஸ்ட் இண்டெக்ஸில் வந்து 4ங்கிற வேல்யூ வந்து இருக்குது. இதை ரன் பண்ணிடுவோம். ஸோ 4 அப்படிங்கிற அவுட்புட் வந்து நமக்கு வந்திருக்கு. மூணாவது என்ன மெத்தட் வந்து பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு இண்டெக்ஸில் இருக்கிற வேல்யூவை எப்படி அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு. இப்போ செகண்ட் இண்டெக்ஸில் 3 அப்படிங்கிற வேல்யூ இருக்குது. இப்போ நான் அதை மாற்றணுன்னா எப்படி மாற்றலான்னா, ஃபஸ்ட்டு இதை ரிமூவ் பண்ணிடுறேன். இண்டெக்ஸ் ஆக்சஸ் பண்ணுற மாதிரியே நம்ம எந்த இண்டெக்ஸில் இருக்கிற வேல்யூ மாற்றணுமோ அந்த இண்டெக்ஸை வந்து எடுத்துக்கணும். நான் செகண்ட் இண்டெக்ஸ் வந்து எடுத்துக்கிறேன். இந்த இண்டெக்ஸில் ஆல்ரெடி 3 அப்படிங்கிற வேல்யூ இருக்குது. நான் ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் 9 அப்படின்னு கொடுக்குறேன். இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த செகண்ட் இண்டெக்ஸில் இருக்கிற வேல்யூவை இந்த வேல்யூவை வச்சு ரீப்ளேஸ் பண்ணிடும். ஸோ எந்தெந்த கோட் லைனெல்லாம் ஒரு டேட்டாவை அஃபெக்ட் பண்ணுமோ அதையெல்லாம் வந்து கன்சோல்குள்ளே போடக்கூடாது. தனியாக ரன் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம கன்சோல் பண்ணி செக் பண்ணணும். இதுக்கு முன்னாடி இண்டெக்ஸ் ஆக்சஸ் நம்ம பண்ணும்போது அந்த அரேக்குள்ளே இருக்கிற வேல்யூவை மாற்ற போகிறதில்ல. அந்த இண்டெக்ஸில் என்ன வேல்யூ இருக்குதுன்னு மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் நம்ம அப்டேட் பண்ணும்போது அந்த அரேயில் இருக்கிற ஒரு வேல்யூ வந்து சேஞ்ச் ஆக போகுது. அது மாதிரி எந்தெந்த கோட் லைனெல்லாம் ஒரு அரேவோ இல்லை ஆப்ஜெக்டோ எந்த டேட்டாவாக இருந்தாலும் சரி, அந்த டேட்டாவை போய் சேஞ்சஸ் பண்ணோம் அப்படிங்கும்போது அந்த லைனை டைரெக்டாக கன்சோல்குள்ளே நம்ம கொடுக்கக்கூடாது. சேஞ்சஸை வந்து தனியாக கொடுத்துட்டு அந்த சேஞ்ச் ஒர்க் ஆயிருக்கா அப்படின்னு
அந்த வேரியபிளை தான் கன்சோல்குள்ளே திரும்பவும் போட்டு பார்க்கணும். இப்போ அரேவை வந்து நான் கன்சோல்குள்ளே கொடுக்குறேன். இப்போ இதை ரன் பண்ணிடலாம். ஸோ நம்ம டிக்ளேர் பண்ணும்போது செகண்ட் இண்டெக்ஸில் 3 அப்படிங்கிற வேல்யூ வந்து இருக்குது. அவுட்புட்டில் செகண்ட் இண்டெக்ஸில் 9 அப்படிங்கிற வேல்யூ வந்திருக்கு. ஏன்னா 9 வந்து நம்ம செகண்ட் இண்டெக்ஸுக்கு அப்டேட் பண்ணியிருக்கோம். நாலாவது என்ன மெத்தடு பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு அரேவோட லென்த் எப்படி எடுக்கிறது அப்படின்னு. ஸ்ட்ரிங்கில் ஆல்ரெடி லென்த் எடுத்திருந்தோம். ஒரு ஸ்ட்ரிங்குள்ளே எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது வந்து கவுண்ட் நமக்கு கொடுக்கும். அதில் ஸ்பேஸ் இன்க்ளூட் ஆகி வரும். ஆனால் அரேக்கு லென்த் எடுக்கும்போது ஸ்பேஸ் எல்லாம் இன்க்ளூட் ஆகாது. மொத்தமாக எத்தனை வேல்யூஸ் இருக்கோ அது மட்டும்தான் வந்து வரும். லென்த் எப்படி பார்க்கலான்னா, அரே டாட் லென்த் அப்படிங்கிற கீவேர்டு வந்து யூஸ் பண்ணணும். நான் ஸ்ட்ரிங் பார்க்கும்போதே சொல்லியிருந்தேன், லென்த் அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி, பில்டின் ஃபங்க்ஷன் கிடையாது. ஸோ அதனால் பேரந்திசிஸ் வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணக்கூடாது. இப்போ இதை ரன் பண்ணிடலாம். நமக்கு 5 அப்படின்னு அந்த அவுட்புட் வந்துருக்கு. ஏன் 5 வந்துருக்குன்னா, உள்ளுக்குள்ளே 5 வேல்யூஸ் வந்துருக்கு. இண்டெக்ஸ் தான் வந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். லென்த் எப்பவுமே 1லேருந்து தான் வந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ அஞ்சாவதா ஒரு அரேயில் இருக்கக்கூடிய லாஸ்ட் வேல்யூஸ்லேருந்து எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்ப்போம். அதாவது நெகட்டிவ் இண்டெக்ஸிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நெகட்டிவ் இண்டெக்ஸிங் 2 டைப்பாக பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த அரே டாட் அட் வந்து யூஸ் பண்ணலாம். ஸ்ட்ரிங்குக்கு யூஸ் பண்ண அதே மாதிரி அட்டுக்குள்ளே நம்ம -1 வந்து கொடுத்தோன்னா ஒரு அரேயில் இருக்கிற கடைசி வேல்யூ என்னவோ அது வந்து நமக்கு கெட் ஆகும். இப்போ இதை ரன் பண்ணிடலாம். 5 அப்படிங்கிறது கெட் ஆகிருக்கு. -2 கொடுக்கும்போது லாஸ்ட் இண்டெக்ஸுக்கு முன்னாடி இருக்கிற இண்டெக்ஸ் வந்து நமக்கு வரும். ஸோ லாஸ்ட் இண்டெக்ஸுக்கு முன்னாடி இண்டெக்ஸில் 2 அப்படிங்கிற வேல்யூ இருக்குது. அது நமக்கு அவுட்புட்டாக வந்து வந்திருக்கு. இதை இன்னொரு ஃபார்ம்லேயும் வந்து எழுதலாம். எப்படி எழுதலான்னா, நார்மலாக இண்டெக்ஸ் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் வந்து யூஸ் பண்ணிவிட்டு அதில் ஏதோ ஒரு இண்டெக்ஸ் வந்து நம்ம கொடுப்போம். அந்த இண்டெக்ஸ் இருந்துச்சுன்னா வேல்யூ வந்து வரும். இல்லை அப்படிங்கும்போது அன்டிஃபைன்ட் அப்படிங்கிற அவுட்புட் வந்து வரும். நம்ம இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டை வச்சே நெகட்டிவ் இண்டெக்ஸிங் வந்து பண்ண முடியும். அது எப்படி பண்ணலான்னா, இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே அரே டாட் லென்த் வந்து யூஸ் பண்ணுறேன். இந்த லென்த்துக்கு -1 வந்து கொடுக்குறேன். இப்போ இந்த அரேவை எடுத்துட்டிங்கன்னா, இந்த அரேவோட லென்த்து வந்து 5. மேக்ஸிமம் இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4. ஏன்னா லென்த்து வந்து 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 1 2 3 4 5 மொத்தம் லென்த்து 5 இருக்கும். ஆனால் இண்டெக்ஸ் வந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அதனால் 0 1 2 3 4. அப்போ அரேவோட லென்த்து வந்து 5. அதுலேருந்து நம்ம 1 மைனஸ் பண்ணும்போது 4 அப்படிங்கிறது வரும். ஸோ லாஸ்ட் இண்டெக்ஸ் வந்து நம்ம கெட் பண்ணிக்கலாம். இதுவே -2 போட்டோன்னா லாஸ்ட் இண்டெக்ஸுக்கு முன்னாடி இண்டெக்ஸ் வந்து நம்ம கெட் ஆகும். இதை இப்போ ரன் பண்ணிடுவோம். ஸோ இப்போவும் 2 அப்படிங்கிற அவுட்புட் வந்து நமக்கு வந்திருக்கு. ஸோ 2 டைப்பில் நம்ம லாஸ்ட்லேருந்து இண்டெக்ஸை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஆறாவதாக பார்க்குற மெத்தடு பார்த்தீங்கன்னா புஷ் மெத்தட். இந்த புஷ் மெத்தட் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ நம்ம அரே க்ரியேட் பண்ணும்போது சில வேல்யூஸோடு க்ரியேட் பண்ணியிருக்கோம். ப்ரோக்ராமேட்டிக்காக இதுக்குள்ள எக்ஸ்ட்ராவே இன்னும் வேல்யூஸ் போகணும் அப்படிங்கும்போது புஷ் மெத்தட் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த அரேவோட நேம் எடுத்துகிட்டு டாட் புஷ் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு பராந்திசிஸ் வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்கணும். இதுக்குள்ளே நம்ம என்ன வேல்யூ வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே ஆட் பண்ணுற வேல்யூ வந்து அந்த அரேவோட கடைசி வேல்யூவாக போய் ஆட் ஆகும். இப்போ அந்த அரேவை கன்சோல் பண்ணி பார்க்கலாம். இப்போ ரன் பண்ணும்போது 7 அப்படிங்கிறது வந்து அந்த அரேக்குள்ளே கடைசி வேல்யூவாக வந்து ஆட் ஆகிருக்கு. ஸோ அடுத்து 7வது மெத்தட் என்ன இருக்குது அப்படின்னா, பாப் அப்படிங்கிற மெத்தட் வந்து இருக்குது. பாப் மெத்தட் என்ன பண்ணுன்னா, லாஸ்ட் இண்டெக்ஸை வந்து டெலீட் பண்ணிவிடும். இப்போ அரே டாட் பாப் வந்து கொடுக்குறேன். இதுக்கு மேலே இந்த அரேவை கன்சோல் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த பாப்க்கு அப்புறம் இன்னொரு கன்சோல் போட்டு மறுபடியும் அரேவை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது என்ன ஆகுனா, ஃபஸ்ட்டு புஷ் மெத்தடில் இந்த அரேயில் கடைசியாக 7 வந்து ஆட் ஆகிருக்கும். அது நம்ம கன்சோல் ஆகும். அதுக்கப்புறம் பாப் மெத்தட் வந்து எப்பவுமே கடைசியாக இருக்கிற இண்டெக்ஸ் தான் டெலீட் பண்ணிவிடும். ஆட் ஆன அந்த 7 இது டெலீட் பண்ணியிருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் திரும்பவும் நம்ம கன்சோல் பண்ணுறோம். இப்போ இதை ரன் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு கன்சோலில் 7 வந்து ஆட் ஆகிருக்கு. அண்ட் 2வது டைம் கன்சோல் ஆகும்போது ஆட் ஆன 7 வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ புஷ் மெத்தட் வந்து கடைசியில் ஆட் பண்ணிவிடும். பாப் மெத்தட் வந்து கடைசியாக என்ன வேல்யூ இருக்கோ அதை டெலீட் பண்ணும். அப்போ நம்ம பார்க்குற 8th மெத்தட் வந்து ஃபஸ்ட் இண்டெக்ஸில் இருக்கிற வேல்யூவை டெலீட் பண்ணுறதுக்காக பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட் இண்டெக்ஸில் இருக்கிற வேல்யூ எப்படி டெலீட் பண்ணணும்னா, அந்த அரே நேமை கால் பண்ணிவிட்டு டாட் ஷிஃப்ட் அப்படிங்கிறது வந்து கொடுக்கணும். இந்த ஷிஃப்ட் வந்து ஒரு அரேயில் இருக்கிற ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து டெலீட் பண்ணும். இப்போ நம்மளோட அரேயில் ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து 1 வந்து இருக்குது. இப்போ இங்கே கன்சோல் பண்ணிடலாம்.
அரே. இதை ரன் பண்ணதுக்கப்புறம் மூணாவதாக வந்த கன்சோலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபஸ்ட்டு வேல்யூவான 1 வந்து ரிமூவ் ஆகிருக்கு. அண்டு நம்ம 9th பார்க்குற மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா அன்ஷிஃப்ட். இந்த அன்ஷிஃப்ட் எதுக்காகனா நம்ம ஃபஸ்ட்டு வேல்யூவாக ஏதோ ஒரு டேட்டா வந்து ஆட் பண்ணோம் அப்படிங்கும்போது அன்ஷிஃப்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ அரே டாட் அன்ஷிஃப்ட், அன்ஷிஃப்டோட ப்ராக்கெட்ஸ்குள்ளே நான் 44 அப்படிங்கிறத வந்து கொடுக்குறேன். இப்போ என்ன ஆகுனா 44 அப்படிங்கிறது வந்து 0 இண்டெக்ஸில் வந்து ஆட் ஆகிருக்கும். மற்ற வேல்யூஸ் எல்லாம் அப்படியே ஒரு இண்டெக்ஸ் வந்து ரைட் சைடு ஷிஃப்ட் ஆகிருக்கும். இப்போ இதை கன்சோல் பண்ணிவிட்டு ரன் பண்ணிடலாம். சிஎல்ஜி அரே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 44 வந்து நம்மளோட அரேயில் ஃபஸ்ட்டு வேல்யூவை வந்து ஆட் ஆகிருக்கு. மற்ற வேல்யூஸ் எல்லாம் அப்படியே ஒவ்வொரு இண்டெக்ஸ் வந்து ரைட் சைடு ஷிஃப்ட் ஆகிருச்சு. இந்த வீடியோவில் நம்ம 10th அண்ட் லாஸ்ட்டாக பார்க்க போகிற ஒரு அரே மெத்தடு வந்து ஒரு அரேவை எப்படி எம்டி பண்ணுறது அப்படின்னா, நம்ம எம்டி பண்ணணும் அப்படிங்கும்போது 2 டைப்பாக வந்து பண்ணலாம். ஸோ திரும்ப அரே அப்படிங்கிற வேரியபிளை கால் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு எம்டி அரே வந்து கொடுக்கலாம். இப்படி பண்ணாலும் நமக்கு அந்த அரே வந்து எம்டி ஆகும். ஸோ கன்சோல் பண்ணிவிட்டு ரன் பண்ணிடலாம். ஸோ இப்போ அந்த அரே வந்து எம்டி ஆகிருக்கு. இல்லை அப்படின்னா இந்த அரே டாட் லென்த் ஈக்குவல் டு 0 அப்படின்னு செட் பண்ணலாம். அரே டாட் லென்த் ஈக்குவல் டு 0. இது என்ன பண்ணும், அரேக்குள்ளே இருக்கிற மொத்த வேல்யூஸையும் ரிமூவ் பண்ணிடும். ஸோ இப்போ ரன் பண்ணாலும் நமக்கு ஒரு எம்டி அரே தான் வந்து வரும். ஸோ திரும்பவும் ஒரு எம்டி அரே தான் வந்து வந்திருக்கு. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு அரே பேஸ் பண்ண ஒரு 10 மெத்தட்ஸ் வந்து பார்த்துருக்கோம். இன்னுமே நிறைய மெத்தட்ஸ் வந்து இருக்குது. நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வந்து அதை பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். அண்ட் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அண்ட் ஜாவா ஸ்கிரிப்டை கம்ப்ளீட்டாக கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஜாவா ஸ்கிரிப்ட் பிளேலிஸ்ட்டை கம்ப்ளீட்டாக பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.